ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம சங்ககால மக்கள்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றது ஆர்வம் நம்மளுக்கு நிறையவே இருக்கும். அதே மாதிரி 2600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எப்படி எப்படிலாம் பொருள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த கீழடி மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் 13 கிலோமீட்டர் தொலைவில் வைகை கரையோரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே நுழைவு கட்டணமாக பெரியவங்களுக்கு 15 ரூபாயும், குழந்தைங்களுக்கு 10 ரூபாயும், பள்ளி குழந்தைங்களுக்கு 5 ரூபாயும், வெளிநாட்டவருக்கு 50 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிற தொகுப்பு வைகையும் கீழடியும். இந்த தொகுப்பில் வைகை ஆற்றங்கரையில் இருக்கிற தொல்லியல் இடங்களை பற்றி வகைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய அகழாய்வு தலங்கள் 21 பற்றிய வரைபடமும் இங்கே இருக்குது. நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை ஒரு 15 மினிட்ஸ்க்கு போகிறாங்க. நம்ம சங்ககால இலக்கியங்கள் பற்றி, அவங்க மனிதர்கள் வாழ்ந்ததை பற்றிலாம் ஒரு டாக்குமெண்ட்டாக போடுறாங்க. ஸோ நம்ம அதை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இங்கே இருக்கிற பொருள்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். கரையில தான் இருக்கு கீழடி. தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி. ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் 3 கட்டங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளுக்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 5 கட்டங்களில் விரிவாக நடத்திய தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள், இந்த அகழாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்கள் மட்டும் இல்லாமல் அந்த தொல்பொருளில் என்னென்னலாம் பயன்படுத்தி அந்த அகழாய்வு பண்ணியிருக்காங்களோ அதையும் கீழடியும் வைகையும்ன்ற பேரில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. ரெண்டு ஏக்கர் பரப்பில் 31,000 சதுரடியில் சுமார் 18,43,00,000 ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கீழடி அருங்காட்சியகம். வேளாண்மையும் நீர் மேலாண்மையும். வேளாண்மைக்கு பயன்படுத்தின மிருகங்களோட எலும்பு துண்டுகள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. காளை, எருமை, வெள்ளாடு, காட்டுப்பன்றி இதெல்லாம் இருந்திருக்கக்கூடிய அடையாளமும் இருந்திருக்கு. இது மூலமாக வேளாண்மை முதன்மை தொழிலாக இருந்திருக்கலான்றது நம்மளுக்கு தெரியுது. எல்லா தொகுப்புலையுமே அங்கே இருக்க பொருட்களை பற்றிய டீட்டெயில்ஸை டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கியூஆர் கோடும் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணி நம்ம வெளிநாட்டு மக்களும் வெளி மாநிலத்து மக்களும் கீழடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
களம் சேஹோ. இந்த தொகுப்பில் மண்பாண்டங்களையும் பானைகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த பானைகளை செஞ்சவங்களை பற்றியும் போற்றி புகழ்கிற விதமாக இந்த தொகுப்பு அமைஞ்சிருக்கு. செவ்வண்ண பூச்சு பானைகள், சுடுமண் பானைகள், கெண்டி மூக்கு பானைகள் அப்படின்னு ஏராளமாக இங்கே இருக்குது. வெளியில 4 மாடங்களோட தெப்பக்குளமும் கல் மண்டபமும் அமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போற பகுதி ஆடையும் அணிகலனும். இந்த தளத்துல கீழ்ப்பகுதியில ஆடை நெய்றதுக்கு உருவாக்கப்பட்ட உபகரணங்கள் எல்லாம் பார்க்கலாம். நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருக்குங்க. அதோட மேல் தளத்துல பண்டைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட அணிகலன்களும் வச்சிருக்காங்க. கண்ணாடி மணிகள், படிக மணிகள், சூது பவள மணிகள் இதெல்லாமே இருக்கு. இது தாதப்பட்டி நடுக்கல்ங்க. காலத்தால் முந்திய நடுக்கற்கள்ல இதுவும் ஒன்று. அடுத்து நம்ம கடல் வழி வணிகம் பற்றி பார்க்க போகிறோம். கடல் வழியில் பயணம் செய்வதற்கு உருவாக்கப்பட்ட களம் பற்றி தான் இங்கே வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் துறைமுகங்கள், கட்டுமர வகைகள், தோணி வகைகள், வல்லம் வகைகள் அப்படின்னு நிறைய தொகுப்புகளை வச்சுருக்காங்க. மேல் தளத்தில் பண்டைய மக்கள் பயன்படுத்தின நாணயங்களையும் இடைக்கற்களையும் வச்சுருக்காங்க. தங்க நாணயங்கள், வெள்ளி முத்திரை நாணயங்கள் இப்படிலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம அடுத்ததா 6வது மற்றும் கடைசி தொகுப்பான வாழ்வும் வளமும் பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த தொகுப்பில் பண்டைய கால மக்களோட மொத்த வாழ்க்கை முறைகளையும் எடுத்துரைச்சிருக்காங்க.
இரும்பு பொருட்கள், தந்தத்தினால் ஆன பொருட்கள், அணிகலன்கள், வளையல்கள், காதணிகள், செப்பு பொருட்கள், தங்க ஆபரணங்கள் இந்த மாதிரி எல்லாமே இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்கள், சக்கரங்கள், சில்லுகள் இதெல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இங்க பாருங்க, நம்ம ஹோலோகிராம்ல வந்துட்டு எப்படி நம்ம பொருள் வந்து நேரடியா தொட்டு பார்த்து நம்ம எப்படிலாம் பார்ப்போமோ அந்த மாதிரி இந்த ஹோலோகிராம்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. பண்டைய கால மக்கள் பயன்படுத்தின மண்பாண்டங்கள் இதிலலாம் வந்து குறியீடுகள் இருந்துச்சுங்க. அத வச்சு அவங்க எவ்வளோ எழுத்தறிவு படைச்சவங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்பவே முக்கியமானது. அந்த தகவலும் இங்க கிடைச்சிருக்கு. முதுமக்கள் தாலி, அப்புறம் இரும்பு ஆயுதங்கள் இதெல்லாமும் வச்சிருந்தாங்க. சுடுமண்ணால செய்யப்பட்ட மனித சிற்பங்கள், காளையோட உருவங்கள் எல்லாமே தத்ரூபமா இருந்துச்சு. இந்த கீழடி அருங்காட்சியகத்தை பார்க்கும்போது நம்ம செட்டிநாடு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அது மாதிரி இந்த அருங்காட்சியகத்தை பார்க்க வரவங்களுக்காண்டி ஒரு சின்ன கேன்டீனோ, அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்துச்சு.
இங்கே நம்ம அருங்காட்சியகத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அகழாய்வு பண்ணுற இடம் இருக்குது. அங்கே போய் பார்த்தோன்னா தெளிவாக பார்க்க முடியாதுன்றனால இப்போது இந்த அருங்காட்சியகத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் வச்சுருக்காங்க. அது மாதிரி இது வந்து 2 ஏக்கர் நிலத்தில் வந்து இந்த அருங்காட்சியகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குங்க. எல்லாமே தெளிவாக அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பண்டைய கால மக்கள் இங்கே எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத வந்து 6 பகுதிகளாக பிரித்து நம்மளுக்கு தெளிவாக டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அவங்க எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு விளையாட்டு பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆடை அணிகலன்கள் நெசவு தொழில் எல்லாமே வந்துட்டு செம்மையாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்துட்டு அப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு வாழ்ந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு எங்களுக்கு வெளியே போகிறதுக்கு மனசே வரலைங்க. மினிமம் ½ டேவாவது நீங்கள் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் இருக்குன்றது நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க. அவங்க தான் பண்டைய கால மக்கள் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அருங்காட்சியகத்தை பார்த்து முடிச்சாச்சுங்க. நம்ம அகழாய்வு பண்ணுற இடத்துக்கு போகிறோம். வாங்க போகலாம். மக்களே பாருங்கள், நம்ம அகழாய்வு பண்ண இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு அங்கே எப்படிலாம் இருக்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் அந்த மண்பாண்டம் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க எடுத்ததெல்லாம் வந்துட்டு இங்கேயும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா தான் நம்ம அவங்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு மித்ததெல்லாம் வந்து அருங்காட்சியகத்தில் போய் வச்சுட்டாங்க. அப்படின்னா தான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிற விதமாக இருக்கணுன்றதுக்காண்டி எல்லாமே அங்கே போய் வச்சுருக்காங்க. மொத்தம் 7 கட்ட அகழாய்வு முடிஞ்சிருக்குங்க. அதோட அங்கே அந்த அகழாய்வுலலாம் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இங்கே எல்லாமே ஒரு கட் அவுட்டாக வந்து போட்டிருக்காங்க. இப்போது நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து 7ஆம் கட்ட அகழாய்வு. இதை மட்டும்தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறதுக்காண்டி வச்சுருக்காங்க. மித்த எல்லாத்தையுமே வந்துட்டு மூடிட்டாங்களாம். ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அதில் என்னென்னலாம் இருக்குது என்ன எடுத்து அதெல்லாம் வந்துட்டு மூடிட்டாங்களாம். இதை வந்துட்டு மக்கள் பார்க்குறதுக்காண்டி வந்து வச்சுருக்காங்க. எங்களுக்கு அங்கே போயிட்டு வந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.